7P நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். ட்ரெண்டிங் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். சோசியல் மீடியாவில் பரபரப்பாக பேசிக்கொள்கின்ற அந்த காட்சி என்னவென்றால், யார் முதலமைச்சராக போகிறார் தமிழ்நாட்டில்? ஒருபுறம் அதிமுக, ஒருபுறம் திமுக என்று சொன்னாலும், ஆக்சிஸ் இந்தியா திடீரென ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டது. அதில் தவேகா தலைவர் விஜய் முதல்வராவார் என்று ஒரு ஆச்சரியமான விடயம். அந்த விடயத்தை உறுதி செய்வதற்காக துக்ளக் ஒரு ட்விட்டை பதிவு செய்கிறார். அதில் கிளாமருக்காக மக்கள் வாக்களிக்கவில்லை, ஒரு சேஞ்ச், மாற்றம் வேண்டும் என்பதற்காக மக்கள் வாக்களித்துள்ளனர் என்ற அந்த ஒரு ட்விட்டை பதிவிடுகிறார். ஸ்ரீதர் வேம்பு, ஜோகோவுடைய தலைவர், ஒரிசாவில் ஏர்போர்ட்டிலே செல்லும் போது சிலர் விஜய் வெற்றி பெறுவாரா என்று கேட்டதையும் பதிவிடுகிறார். இப்படி ஆக்சிஸ் இந்தியாவுடைய ஒரு கருத்து, ஸ்ரீதர் வேம்புடைய கருத்து, துக்ளக்குடைய கருத்து, இப்படி இரண்டு கருத்துகள் பதிவிடப்பட்டு விஜயை முதல்வராக முயற்சி செய்கிறார்களா என்ற அந்த கேள்வி நம்மை அடைந்துள்ளது. ஆனால் எப்படி அவர் முதல்வர் ஆவார்? பெரிய திராவிட கட்சிகள் இருக்கின்றனவே, அதிமுக போன்ற பிம்பமான கட்சிகளை எப்படி உடைப்பார் என்ற அந்த கேள்வியை நாம் எடுத்து பார்த்தால், திமுகவுக்கான வாக்கு 5 இடங்களிலிருந்து வருவதாக முன்னால் உள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒன்று 56% கிறிஸ்டினுடைய வாக்குகள் 2021ஆம் ஆண்டு அங்கு பதிவிட்டுள்ளனர். 60லிருந்து 65% ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைபுடைய வாக்கு பதிவிடப்பட்டுள்ளது. அது 2021 எலெக்ஷன்ல திமுகவிற்கு. 69% மக்கள் இஸ்லாமியர்கள் திமுகவுக்கு வாக்களித்துள்ளனர். 45% அர்பன் வாக்காளர்கள், நகர்ப்புற வாக்காளர்கள் வாக்களித்துள்ளனர். 45% விமன் வாக்காளர்கள், பெண் வாக்காளர்கள் வாக்களித்துள்ளனர். இந்த 5ஐயும் விஜய் குறிவைத்து விட்டார். விஜய்க்கு இந்த வாக்கு சென்று விட்டது என்பதுதான் இங்கு கேள்வி. உண்மையில் சென்று விட்டதா என்று கேட்டால் நீங்கள் மே 4 தான் பொறுத்திருக்க வேண்டும். ஆனால் இந்த 5 விதமான கோர் ஓட்டர் ஆஃப் டிஎம்கேவையும் அதிமுகவையும் சிதறடித்து விட்டார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதிலும் குறிப்பாக இன்னொரு ஐடியாலஜி திணிக்கப்படுகிறது என்றுதான் நான் சொல்லுவேன். ஏனென்று கேட்டால், நாதாக்கா, அதாவது என்டிகே 8.24% சென்ற பாராளுமன்ற தேர்தலிலே வாக்கை பெற்றுள்ளது. பிஜேபி, அதாவது அண்ணாமலை தலைமையில் 11.38% வாக்குகளை பெற்றுள்ளது. இப்போது டிவிகே 15% வாக்குகளை பெறும் என்று சொன்னால் 35.24% என்பது திமுக அதிமுகவை விட ஒரு அதிக வாக்கு சதவீதம் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்படியானால் மக்கள் திராவிடத்தை புறந்தள்ளிவிட்டு ஐடியாலஜி, அதாவது ஆரிய ஐடியாலஜி பின்பற்றுகிறார்களா? இல்லை. இங்கு என்ன நடக்கின்றது? ஏனென்று கேட்டால், சென்ற முறை 45% வாக்குகளை பெற்றது திமுக, 40% வாக்குகளை பெற்றது அதிமுக. நன்றி, வணக்கம்.